வணக்கம் நண்பர்களே, இன்று நாங்கள் இணைந்திருக்கிறோம். என்னுடைய நேரலை வாயிலாக இணைந்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். இன்று வழமை போலவே நாங்கள் புதிதான பல விடயங்களை பற்றி ஆராயலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் புதுநுட்பத்தினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றிகள் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு. நாம் இன்று உலகளவிலே பலரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே கோவிட்-19 பாதிப்பு தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலே வீட்டில் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையில் நாங்கள் சில விடயங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கலாம் என்ற ஒரு அபிலாஷையில் நாங்கள் இந்த லைவ் செஷனை புதுநுட்பத்தில் தொடங்கி இருக்கிறோம். இன்று நாங்கள் கணிதத்தில் சில விடயங்களை, முக்கியமான விடயங்களை பார்க்கலாம். இந்த விடயங்கள் சார்பாக கணிதத்தினுடைய அடிப்படைகளிலிருந்து எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்ற விடயத்தை தான் நாங்கள் பார்த்து விளைகிறோம். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை நீங்கள் கட்டாயமாக எங்களுக்கு எழுதி அனுப்பலாம், மறுமொழியில் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இதனை ஷேர் பண்ணுவதன் மூலம் அவர்களும் இந்த லைவில் நேரலை வாயிலாக இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரைட்? ஓகே, குட். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது சில முக்கியமான கணித நிலைகளை பற்றி பார்க்கலாம். இந்த கணித அடிப்படைகளை பார்க்கின்ற போது பல விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதில் மிக முக்கியமாக எழுத்துக்களை பெருக்குவது என்பது அதாவது இலக்கங்களை பெருக்குவது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். இலக்கங்களை பெருக்குவது என்பது போல உதாரணமாக நாங்கள் லெட்ஸே 12 தர 11 என்று ஒரு கேள்வி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். திரையில் நான் நினைக்கிறேன் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனந்த கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார், வாழ்த்துக்கள் டு கம் பேக், கங்க்ராச்சுலேஷன் டு கம் பேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நன்றி. வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவின் மூலமாக நாங்கள் பல விடயங்களை பற்றி ஆராயலாம் என்று நம்புகிறேன். அந்த வகையிலே நாங்கள் இன்று இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நண்பர்கள் அந்த கேள்விகளையும் நீங்கள் chat வழியாக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையிலும் நாங்கள் இதனை பார்க்கலாம். ரைட்? குட். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ இந்த 12 தர 11 என்கின்ற இந்த கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியை நாங்கள் வழமையாக செய்வதென்றால் 12 தர 11 என்று சொல்லி 1 2 2 1 1 1 2 2 1 1 இப்படி போட்டு 2 3 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விடை என்ன? 132. ரைட்? இப்போ இதை பார்க்கலாம். 14 தர 11 என்று வைத்துக்கொண்டால் இதனுடைய விடை என்ன என்று பார்த்தால், அதிலும் சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது 14 போடுவோம், 11 போடுவோம், 1 4 4 1 1 1 4 4 1 1 4 5 1. ஸோ 184. ஓகே. ஸோ இந்த விடைகளை பார்க்கின்ற போது சில விஷயங்களை நீங்கள் அவதானிக்கலாம். பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது இங்கு பார்த்தால் இங்கு இருக்கின்ற விடை இருக்குதானே, இது இந்த இலக்கத்தையும் இந்த இலக்கத்தை கூட்டுவதால் வருகிறது. இந்த இலக்கம் என்பது இங்கு இருக்கின்ற இலக்கம், இந்த இலக்கம் என்பது இங்கு இருக்கின்ற இலக்கம் என்பது இந்த விடயத்தில் வருகிறது. அதனை இங்கு பார்த்தால் அதுவும் அப்படித்தான் இருக்குது. பாருங்கள், 1 இங்கு 1, இந்த 4 இங்கு 4. ரைட்? ஸோ அதனுடைய பெறுமதியாகத்தான் இங்கு வருகிறது. ரைட்? ஸோ இங்கு பார்த்தால் இந்த விடயத்தை நாங்கள் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முதலாவது எண் என்பது இங்கு வருகிறது, கடைசி எண் இங்கு வருகிறது. இந்த 2 இலக்கங்களையும் கூட்டி வருகின்றது தான் இந்த மத்தியில் வருகிறது. ரைட்? ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு. ரைட்? ஸோ இங்கு பார்த்தால் அதே முதலாவது இலக்கம், அதே கடைசி இலக்கம், இந்த 2ஐயும் கூட்டி வருகின்ற விடயம் 1.5 என்பது இங்கு வருகிறது. எனவே நாங்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வியை உற்று நோக்கினால், லெட்ஸே 16 தர 11 என்றால் நீங்கள் இலகுவாக விடையை சொல்லலாம் இல்லையா? 1 கடைசி இலக்கம் 6, 1 மாறும் 7, விடைதான். எனவே ஒரு இலக்கத்தை 11ஆல் பெருக்கின்ற போது அந்த இலக்கத்தை மிகவும் இலகுவாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பது இதன் வாயிலாக எமக்கு புலனாகிறது. இன்னும் ஒரு கேள்வியை செய்து பார்க்கலாம். ரைட்? லெட்ஸ் சே 17 தர 11 என்ன விடை? 1 7 8.
அப்போது 42 தர 11. இணைந்திருக்கிற நண்பர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான விடைகளையும் சொல்லலாம். லைவ் மூலமாக நீங்கள் அந்த விடயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என நம்புகிறேன். இங்கு பார்த்தாலும் முதல் இலக்கம் 4, கடைசி இலக்கம் 2, மத்தியில் வருவது 4 சக 2 6, ஆகவே 462. இப்படி பார்ப்போம். லெட்ஸ் சே 36 தர 11. இதனுடைய விடை என்ன? 3 முதல் இலக்கம், 6 கடைசி இலக்கம், 6 3 9, 396. அதே மாதிரி இன்னொரு இலக்கத்தை பார்க்கலாம். 45 தர 11. இதனுடைய விடை 4 5 9. வெரி ஈஸி, ரைட்? ஸோ இந்த இலக்கங்களை பார்ப்பதற்காக இந்த விடைகள் தான் சாத்தியமாகும் என்று பார்த்தால் அதுவல்ல, அதையும் தாண்டி சில விடயங்களை பார்க்கலாம். லெட்ஸ் சே இந்த விடயத்தை நாங்கள் அவதானிக்கலாம். இப்போது நான் இந்த விடயத்தில் ஒரு 2 இலக்கங்களை கொண்ட ஒரு இலக்கத்தை 11ஆல் பெறுகின்ற போது எவ்வாறு நாம் விடைகளை கண்டு கொண்டோம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுகொண்டோம். அதே மாதிரி 3 இலக்கங்களை கொண்ட விடயங்களை எப்படி பார்க்கலாம் என்று ஒரு உதாரணத்தின் மூலமாக காணலாம், ரைட்? லெட்ஸ் சே நாம் 124 தர 11. இதனுடைய அமைப்பு எப்படி இருப்பது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் ஒரு நிலையை உருவாக்கி கொள்வோம். பார்ப்போமா? ஓகே, லெட்ஸ் சே இதனை செய்து கொள்வோம். லெட்ஸ் சே 124 தர 11. 1 4 4, 1 2 2, 1 1 4 2 1. ஓகே, ஸோ 4 6 3 1. ஓகே, இப்போ இந்த விடை தான் இதுக்கு உண்மையான சரியான விடை, ரைட்? ஓகே, இதுதான் விடை. ஓகே, இப்போ இந்த விடையை நாங்கள் சில முறைகளை பயன்படுத்தி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி சாத்தியமாகிறது என்பதை பற்றி பார்க்கலாம், ரைட்? லெட்ஸ் சே இங்கு முதலாவது இலக்கம் என்பது 1ஆக இருக்கிறது. எனவே இதுவும் 1 என்பது, ஆகவே ஏற்கனவே நாம் 2 இலக்கங்களை 11ஆல் பெருக்கின்ற போது பார்த்த விடையில் அப்படித்தான் இருந்தது. எனவே அந்த விடயம் சரி. 4 என்கின்றது கடைசி இலக்கம், இங்கும் 4 என்பது வருகிறது. எனவே அது கூட இங்கு பொருந்துகிறது. இங்கு 3 6 என்று வருகிறது. அதுதான் இங்கே என்ன பேட்டர்னில் வருகிறது என்பதை பார்க்கலாம், ரைட்? ஸோ லெட்ஸ் சே இந்த கணக்கில் நாங்கள் இந்த 3 என்பது 1ம் 2ம் சேர்ந்து வருகிறது. இங்கு 1ம் 2ம் எங்கு இருக்கிறது பார்த்தால் இங்கு 124 முதல் 2 இலக்கங்களும் 1 சக 2, இதனுடைய பெருமானம் தான் இங்கு 3ஆக வருகிறது. அதே போல 2ம் 4ம் சேர்ந்துதான் 6ஐ உருவாக்குகிறது. அதையும் பார்த்தோம் என்று சொன்னால் இதன் கடைசி 2 இலக்கங்களும், அதாவது 2 சக 4ஐ சேர்ந்துதான் இந்த 6ஐ உருவாக்குகிறது. எனவே நாங்கள் இந்த அமைப்பை 124 தர 11 என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது இதில் நாங்கள் முதலாவது இலக்கத்துக்கு முதலாவது இலக்கமும், கடைசி இலக்கத்துக்கு கடைசி இலக்கமும், இரண்டாவது இலக்கத்துக்கு முதல் 2 இலக்கங்களின் கூட்டுத்தொகை, அதாவது 1 சக 2 3, கடைசி இலக்கங்களின் கூட்டுத்தொகை 3வது இலக்கம் என்பது கடைசி 2 இலக்கங்களின் கூட்டுத்தொகை 2 சக 6 எப்படி வரும், ரைட்? Okay, let's do something like that again. So 343 தர 11. விடை சொல்லுங்க பார்க்கலாம். 3 முதலாவது இலக்கம், கடைசி இலக்கமும் 3, இரண்டாவது இலக்கம் 3 சக 4 7, கடைசி இலக்கம் 4 சக 3 7, ரைட்? pretty easy, right? ஸோ இதுதான் அந்த விடை மூலமாக நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். அந்த விடயங்களை நாங்கள் அற்புதமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு விடயம், ரைட்? அதில் இன்னும் ஒரு விடயத்தை அவதானிக்கலாம். இங்கு பார்த்தோம் என்றால் லெட்ஸ் சே 145 தர 11. இதனுடைய விடையை சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 5 5 9. ஏன் இந்த ஏன் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இதில் பிரதானமாக இங்கு பார்க்கின்ற முதல் இலக்கம் என்பது இங்கு வருகிறது, கடைசி இலக்கம் இங்கு வருகிறது. அதே மாதிரி முதல் 2 இலக்கங்களின் கூட்டுத்தொகை இங்கு வருகிறது, கடைசி 2 இலக்கங்களின் கூட்டுத்தொகை இங்கு வருகிறது.
இதுதான் இந்த வகையான பிரச்சனைகளுக்கு அற்புதமாக நாங்கள் விடைகளை எடுத்துக்கொள்வது கூடிய வாய்ப்புகளை கொண்டு வருகின்றது என்பதை நாங்கள் ஆய்ந்து அறிந்து கொண்டோம். எனவே இந்த வகையில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விடை சார்பாக எவ்வாறெல்லாம் இந்த இந்த அமைப்புகள் ரீதியாக நாங்கள் மாற்றம் கொண்டு கொள்கிறோம் அல்லது இதனை எவ்வாறு கண்டுகொள்கின்றோம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் மிக முக்கியமானவை. எனவே அந்த வகையில் தான் இந்த விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். எனவே இந்த இந்த லைவ் லெக்சரிங், அதாவது லைவ் மூலமாக நாங்கள் பார்க்கின்ற இந்த விடயங்களை கண்டுகொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்னும் பல விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதே போல இணைந்திருக்கிற நண்பர்கள் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் என்பது விடயங்களை சொல்லுங்கள். நாங்கள் இந்த இந்த அளவில் இந்த ஒரு விடயத்தை பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் பல விடயங்களை நாங்கள் இலகுவாக கணித பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். எனவே கட்டாயமாக இணைந்திருக்கிற நண்பர்கள் எங்கிருந்து இணைந்திருக்கிறார் என்பதை சொல்லுங்கள். ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருந்தார், அவர் லைவ் செட் மூலமாக சொல்லியிருந்தார். அதே போல நண்பர்கள் இணைந்திருக்கிற நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய பெயர்களை நீங்கள் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள் என்ற விடயங்களை எல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை பார்க்கலாம். அதே போல நான் பேசுகின்ற விடயங்கள் உங்களால் கேட்க முடிகிறதா அப்படிங்கிற விஷயத்தையும் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை நான் இங்கு சொல்லி காட்ட வேண்டும். ஸோ இணைந்திருக்கிற நண்பர்கள் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள், இந்த இந்த விடயங்கள் சார்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதே மாதிரி இந்த விடயத்தை உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயம் நிச்சயமாக நாங்கள் இன்னும் பல விடயங்களை சார்பாக பார்க்க எடுக்கிறோம். புதுநுட்பத்தினுடைய லைவ் மூலமாக பல விடயங்களை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றும் நாங்கள் புதிய பல விடயங்களை கண்டுகொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்று நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதில் முதலாவதாக நாங்கள் பார்த்த விடயம் என்னவென்றால், ஒரு இலக்கம், அதாவது ஒரு இலக்கமாக இருந்தால் அந்த இலக்கத்தின் 11ஆல் பெருக்கின்ற போது அது இவ்வாறு உருவாக்கம் பெறுகிறது என்கின்ற அடிப்படையை பார்த்து அதன் மூலமாக நமக்கு தேவையான எழுத்துக்களை இலக்கங்களை பார்த்தோம். அதில் பொது குறிப்பாக நாங்கள் சொன்னால் 43 தர 11ஐ மிக இலகுவாக நாங்கள் 4, 3, 7 இதான ஒரு விடை, இது எப்படி வருகின்றது அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் அற்புதமாக பார்த்து இருந்தோம். இதில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதாவது இப்போது இந்த இந்த கேள்வியை எடுத்துக்கொள்வோம். ரைட், உதாரணமாக இந்த கேள்வி எடுத்துக்கொண்டால் இந்த கேள்வியில் கேட்கப்பட்ட விடை என்ன? 16 தர 11. ரைட், ஓகே. ஸோ 16 தர 11ஐ இன்னும் இலகுவாக்கு என்றால் 160 என்பது 16 தர 10ஐ குறிக்கின்றது. 16 தர 10. அப்போ இன்னும் ஒரு மிச்சமாக இருப்பது இன்னொரு 16. ரைட், அப்போது இன்னொரு 16ஐ கூட்டினால் 176. அது கூட இலகுவான முறை தான். ஆனால் அதையும் தாண்டி இந்த அடிப்படையில் இந்த 11 விடயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த வகையில் இந்த விடயங்கள் பற்றிய தெளிவு நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ரைட், ஸோ இணைந்திருக்கிற நண்பர்கள் எங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள், இந்த விடயங்கள் சார்பான உங்களுடைய கேள்விகள் இருந்தால் அதனையும் கேட்கலாம். அதே போல உங்களுடைய நண்பர்களுக்கு இதனை ஷேர் பண்ணுங்கள். இது லைவாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே லைவ் மூலமாக நாங்கள் பல விடயங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னும் நான் நினைக்கிறேன் பல விடயங்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதே போல இந்த வகையில் நாங்கள் இந்த லைவ் மூலமாக இணைந்திருக்கிறோம். ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருந்தார். அதே போல இணைந்திருக்கிற நண்பர்கள் உங்களுடைய பதில்களையும் கேள்விகளையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே போல் நாங்கள் ஏற்கனவே புதுநுட்பத்தில் ஒரு கேள்வியை பார்த்துருக்கிறோம். அதாவது என்னவென்றால், இப்படியான ஒரு கேள்வியை பார்த்துருப்போம். அதாவது நாங்கள் ஆல்ரெடி ஒரு எண் இருந்தால் அந்த எண்ணை எப்படியாகலாம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதையெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதை நாங்கள் ஒரு தரம் பார்க்கலாம். 45 தர 12 என்றால் இதனை இலகுவாக பெருக்குவது எப்படி என்ற விடயத்தை பார்த்திருந்தோம். ஆகவே முதல் இலக்கங்களை பெருக்கி விடுதல், கடைசி இலக்கத்தை பெருக்கி விடுதல், அதில் ஒரு மிச்சமாக இருக்கிறது. எனவே அதை வானவில் பெருக்கல் மூலமாக பெருக்கி 8, 5, 11, 14 அப்படி என்று வருகிறது. ஸோ 8, 5, 13, 11 1 சேர்ந்தால் 14, அதில் 1 வருகிறது. 540 என்கிற விடை வருகிறது. இதனை
இதனை பார்ப்போம். இது சரியான முறைதானா என்பதை பார்க்கலாம். ரைட், லெட்ஸ் டூ தட். 5 0 2 மிச்சம் ஒரு 4 9 ஒரு 5 5 ஒரு 4 4 0 4 5. இது சரியான முறை. ஸோ இந்த அளவில் இந்த விடயங்களும் உருவாக்க பெற்றிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல இந்த விடயம் என்பது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். ஒரு 11 இலக்கத்தை, அதாவது ஒரு எண்ணை 11ஆல் பெருக்கின்ற போது எவ்வாறான விடைகளை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இது இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கின்ற போது அதை இலகுவாக எம் கேள்விகளுக்கான விடைகளை தருகிறது என்கிற விடயத்தையும் நாங்கள் கண்டுகொண்டோம். வெற்றிவேந்தன் சொல்லியிருக்கிறார், நிறைய காணொலிகள் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நிறைய காணொலிகளை வழங்க வேண்டும் என்கின்ற பிரயத்தனம் இருக்கிறது. அதற்கான ஒரு முன்னேற்பாடாக கூட இந்த லைவை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த விடயங்கள் சார்பாகவும் இன்னும் பல விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. எனவே கட்டாயமாக அதையும் பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். எனவே நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த விடயத்தை பற்றி எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி அடிப்படைகளை பற்றி பார்க்கலாம். அதற்கு முதலில் நண்பர்கள், இணைந்திருக்கிற நண்பர்கள் எவ்வாறு இந்த விடயங்கள் உருவாக்கம் பெற்றன என்பது விடயங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் அவதானித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் நடக்கின்ற விடயத்தை பற்றி ஸோ லெட்ஸ் புதுநுட்பத்தில் Right, so let's go ahead and do something. கேள்வி நேரமாக இருக்கும். கேள்வி நேரம். கேள்விகள் இருந்தால் அவர்கள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கான விடைகளையும் தருவேன். அதே போல லைவ் லெக்சர் செஷனில் நாங்கள் நிறைவை குறிக்கலாம். இன்னும் சிற்ப நேரத்தில் நாங்கள் அந்த விடயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனவே நண்பர்கள், இணைந்திருக்கும் நண்பர்கள், உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கட்டாயம் கேளுங்கள். அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் தருவதற்கு முயற்சிப்போம்.
அந்த அளவில் இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு லைவ் வாட்சிங் மூலமாக சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி.